ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 11/5/2025 முதல் 26/5/2026 வரலாம். குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு 11/5/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் 2லிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு, அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாளர். சரி, குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு. 100% அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர். பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார். ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும். அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள். அதை தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது. குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, புதன் அறிவு காரகன், அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும். ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை, அந்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது. குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, குருவை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தாலேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம். அதை தவிர அவர் ப்ரஹஸ்பதினு சொல்லுவோம், தேவகுருன்னு சொல்லுவோம். இருக்கும் கிரகங்கள் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் 7 கிரகங்களை சொல்லுவோம். 2 கிரகங்கள், அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் 2 தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள். ஒரு இதுதான், அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7 கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா 5 கிரகம் தான். அந்த 5 கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம். அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு 2.5 மடங்கு சுப பலன்கள், சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும். அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது. சரி, இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வை அப்படின்றது சமசப்தம 180 டிகிரி பார்வைகளை பார்க்கும். ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார், 9ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார். மேலும் பார்த்தேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியும் 12வது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பாக்யஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா, செல்வங்களாக இருக்கட்டும், படிப்பனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், நல்ல மனைவி இல்லாள், அது தவிர நல்ல இல்லம், அது தவிர குழந்தை பிராப்தி, எல்லா விஷயத்துக்குமே பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார். குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் 12ஆம் இடத்தையும் அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது. எப்பொழுதுமே 12ஆம் இடம்னு விரயஸ்தானத்தை சொல்லுவோம். அதை தவிர தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம். இதெல்லாம் குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் வரும், உடலாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது. சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு, இவர்கள் 4 பேர் ஒரு அணியாகவும், இவர்கள் அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும், பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனுடைய அணியாக, சுக்கிரன், புதன்,
சனி மற்றும் ராகு கேது இவர்கள் 5 பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது. அதனால் குரு வந்து அதீத சுபத்துவர் 100% சுபத்துவர் குரு. அதற்கு அடுத்து சற்று கம்மியாக, அதாவது 80%, 75% சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் சிறந்தவர். அதே போல் பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவாள். மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுபராக கொள்ளக்கூடியது. அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தோம்னா ஒரு 6 நாள் 7 நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான். சரி, இப்போ குருவை பற்றி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும். குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும். குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாரு ஏனால் 2வது ஸ்தானத்தை பார்த்து 11வது ஸ்தானத்தை பார்த்தாரு ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாகவே குருவை நம்ம வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன். அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்தாலேயானால் புத்திர காரகன். இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலேயே வரும். அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை, உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்து இருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும். அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாள். 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இவர்கள் 3 பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர பிராப்தி இருக்கும், சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு. அதனால இந்த 2த்துக்குமே காரகத்துவம் வருது. அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த 2 விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார். இதை தவிர பார்த்தாலேயானால் குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம். அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம். ஏன்னா அரச மரத்தில் பார்த்தாங்கன்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா, வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறா. அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது. எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடியவர் குரு. அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம். யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நல்லது பண்ணுவார், இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார். தீங்குன்றது பண்ண மாட்டார். மேலும் பார்த்தீங்களேனால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறார். அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான். இதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குறது, அதாவது கொண்ட கடலை, மஞ்சள் நிறம், இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை, இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தனம் வருமானத்திலும் சரி, அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி, இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி, இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த குரு அடுத்த பெயர்ச்சி ஆறவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த கொண்டக்கடலை வெள்ளை கலர் கொண்டக்கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது. அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு, இல்லை தட்சிணாமூர்த்திக்கு. அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது. படிக்கக்கூடிய இடங்கள், அதில் வந்து அதாவது பாடசாலைகள், இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது. நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது. அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட், அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குருவுக்கு உண்டான பிரீத்தி. சரி, இது எப்போ பண்ணலாம்? குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். அதை தவிர பார்த்தேனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும்? வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம்,
அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை, அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து 7 மணி இருக்கலாம், இல்லை 6 மணி இருக்கலாம், இல்லை 5 மணி இருக்கலாம். எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இது காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும். சரி, இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே, அதாவது மேலே இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சு வைங்க. நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். சந்தின்றது வந்து பார்த்தாலேயானால் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 3ஆம் பாதத்தில் இருக்கும், ராசியே மாறிடும். இது வந்து நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேனால் விசாக நட்சத்திரம் நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் துலா ராசி நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பா. அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன். அதை அனுப்புங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி 2025 11/5/2025 முதல் 26/5/2026 வரை பார்க்கலாம். கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல போகிறாரு. என்ன சார், தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. 10ல் குரு போனார்னா பதவியை கெடுப்பார்னு சொல்லுவார் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல ரொம்ப வலுப்பட்டு போயிருக்கு. சனியும் ராகுவும் இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலையில் அபிவிருத்தி வரும், மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றங்கள் ஏமாற்றங்களாக இல்லாமல் பெரிய ஏற்றங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வந்தால் பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. 6ஆம் இடத்தில் உங்களுக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க போகுது. சரி, 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலில் ஒரு புதிய மாற்றங்களை கொடுப்பார். தொழிலில் புதிய மாற்றங்களை கொடுக்கறதன் மூலியமாக அதில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து புதிய தொழிலை அமைச்சு கொடுப்பார். வேலையில் மாற்றங்களை கொடுத்து அதில் ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிராளிகளே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து சனியும் ராகுவும் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் குருவின் பார்வை அதில் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும். சரி, இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையே பார்க்குறார். தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. டேப்பில் கொட்டுற எண்ணெய் மாதிரி எந்த விதமான பிசுறுகளும் இல்லாமல் தண்ணி அப்படியே எண்ணெய் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஏற்றம். தனஸ்தானத்தையே தனகாரகன் பார்க்கறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு நிதானமும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல ஒரு பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு அமைதியான நிலைமை நிலவும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அமைய போகிறது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய வீடு மனை, தாயின் உடல்நிலையில் தாயின் சொத்துக்கள், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு
6ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அவருடைய 9ஆம் பார்வையில். 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்னென்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து உங்களுடைய புதிய தொழிலுக்கு கடனுக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த கடன் கூட கிடச்சிருக்காது. இப்போ பார்த்தோம்னா கடனை அவங்களே கொண்டு கொடுப்பாங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு கடன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேனால் போட்டிகள் வரக்கூடிய இடத்துல போட்டி தேர்வு அந்த மாதிரியான விஷயத்தில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. போட்டித் தேர்வு இந்த மாதிரியான காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து என்ஜினியரிங் லெவல்ஸில் இருக்கிறவங்க, அது தவிர வந்து கம்யூனிகேஷன் லெவல்ஸ், கம்யூனிகேஷன் படிப்பு, அதாவது இது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், அது தவிர மெக்கானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான பண்ணுறவங்க, ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர இந்த கன்னியாராசிக்காரர்கள் திரைக்கலையில் திரை இசை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதாவது இந்த மூங்கில் இதில் வரக்கூடிய, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதிய தொழில் அமையறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்க போகக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மாற்றம், தொழிலில் மாற்றம் கொடுக்க போகிறார், அபரிமிதமான ஏற்றம் கொடுக்க போகிறார். புதிய தொழில் அமைய போகிறது, அதுக்குண்டான ஃபண்டெல்லாம் வரப்போகிறது. தொழிலில் வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர அரசியல்வாதிகளாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏற்றம் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கண்டாலும் தொழிலில் அவருடைய நிலைமை கொஞ்சம் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருக்கிறத குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை அப்படின்னு சொல்கிறது இருக்கிற வேலையோடு நல்ல பெட்டர் வேலையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா வேலையின் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான பொருள் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு. அதன் மூலியமாக உங்களுடைய நிரந்தரமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா குருவுக்கே அந்த ஊர் வந்து அந்த குருவே வந்து வணங்கின ஊர்னு சொல்லக்கூடியது குருவாயூர்னு சொல்லக்கூடியதுனால இந்த குருவாயூருக்கு போயிட்டு அந்த கிருஷ்ணரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். இவ்வளோ நாளாக கேத்து வேறு இருந்தார், இப்போ அதெல்லாம் மாறிட்டார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவியோட நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது.